இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ, இதுதான் டாப் வியூ அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரைட் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிடலாம். 50 இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிளாக் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த பார்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ட்ரா பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ரிப் தான் வந்து இந்த பார்ட்டு, இந்த கட்டு தான் இது. அதே மாதிரி வந்து இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஹிடன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டு தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து இது வந்து வெளியில் தெரியுது ஓப்பன் கட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த லைன் தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது டாப்பில் பார்க்கும்போது வந்து இது வெளியிலே இருக்கிறது. ஸோ ஓப்பன் கட்டு அதுதான் இந்த பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப் தான் வந்து இது. ஸோ இப்போ ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20, இது வந்து 30. ஸோ பார்த்தீங்கன்னா இது 20, இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் இந்த கட்டு, இது வந்து 30. ஸோ நம்ம 30 ட்ரா பண்ணிக்கலாம். 3 ஃப்ளட் வந்து ரேடியஸ் 10, 1 2 இந்த இது. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். இது ஓவரால் ஹைட் வந்து 50. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 mm. இப்போ 60, 50, ஃபில்லட்டில் வந்து ரேடியஸ் 10. இங்கே ரைட் கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஸோ 10 mm நான் ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து 10. ஸோ ஓவரால் வந்து 50. ஸோ வந்து 40 mm ஒரு பிளாக் ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். ஸோ இங்கே ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன். என்னமோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸில் போய்ட்டு 40 mm இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓகே. இப்போ வந்து இந்த ஷேப் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இங்கே ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சு நம்ம ரீசெண்ட்லேயே போய் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ அதை எப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த பேலன்ஸ் மெட்டீரியல் வந்து கிடச்சிடும். இப்போ டைம்ஸ் நடக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 10, இது வந்து 30 mm டிஸ்டன்ஸு. இங்கேருந்து ஓவரால் 20, இது வந்து 10. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்துடலாம். இது வந்து 20. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 10. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வந்து 10. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூடட் கட். ஸோ இங்கே போய்ட்டு எந்த ஆப்ஷன் ஒன்றா கொடுக்கலாம். நான் அப் டு வெர்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் ஸோ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த ரேடியஸ் இந்த ஃப்ளட் கொடுக்கணும் 10 mm. ஸோ இங்கே ஃப்ளட்டில் 10 mm இருக்குது. ஸோ இந்த ஹெச் ரேடியஸ் வந்து 10 mm. ஸோ இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெப் ட்ரா பண்ணணும். இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு வரைக்கும் தான் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபினிஷ்டு.